Hello students, class 10 CBSE trigonometry exercise 8.2ல first roundல இருக்கக்கூடிய first 3 subdivision நேத்து வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் பாருங்கள். இப்போ 4th subdivisionலேருந்து பார்க்கலாம். sin 30 degree plus tan 45 minus cosecant 60 by secant 30 plus cos 60 plus cot 45. இதோட வேல்யூ என்ன? evaluate. You want to find the value of this. இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ sin 30 degree வேல்யூ வந்து 1/2. tan 45 1, cosecant 60 2 by root 3 divided by secant 30 2 by root 3, sin 60 cos 60 1/2, cot 45 1. ஸோ இதோட வேல்யூ எல்லாத்தையும் நம்மளுக்கு மெமரைஸாக தெரிஞ்சிருக்கணும். தெரியல அப்படின்னா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதோட வேல்யூ எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை சிம்பிளை பண்ண போகிறோம். நியூமரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. நியூமரேட்டில் இருக்கக்கூடிய டினாமினேட்டர்ஸ் 2 1 root 3 இருக்குது. ஸோ இதோட எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 root 3. 2 root 3 எல்சிஎம் எடுக்கிறப்ப இங்கே 2 இருக்குது. ஸோ யூ மல்டிப்ளை பை root 3. இங்கே 1 தான் இருக்குது. ஸோ யூ மல்டிப்ளை பை 2 root 3. இங்கே root 3 தான் இருக்குது. ஸோ யூ வாண்ட் மல்டிப்ளை பை 2. அப்போ வந்து 2 2s are 4. ஓகேவா? எனக்கு 2 root 3ங்கிறது எல்சிஎம். 2 root 3 எல்சிஎம் வேணும்னா இங்கே வந்து root 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 2 root 3 ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் எனக்கு 2 root 3 ஆகும். த சேம் நம்பர் வாண்ட் டு மல்டிப்ளை இந்த நியூமரேட்டர்லேயும் அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணிடும். ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டர்லேயும் எல்சிஎம் வந்து என்னென்னா 2 root 3. இங்கே வந்து 2 ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 2 2s are 4. இங்கே root 3 ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அப்போ root 3. இங்கே வந்து 2 root 3 ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 2 root 3. ஓகேவா? இப்போ டினாமினேட்டில் இருக்க 2 root 3யும் இந்த 2 root 3யும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டால் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா root 3 ப்ளஸ் 2 root 3 வந்து 3 root 3 மைனஸ் 4 பை இங்கே வந்து 4 ப்ளஸ் root 3 ப்ளஸ் 2 root 3 3 root 3. இப்போ டினாமினேட்டர் வந்து நம்மளுக்கு ரேஷனல் நம்பராக இருக்குது. அதை ரேஷனலைஸ் பண்ணுறதுக்காக அதோட கான்ஜுகேட் எடுக்கிறோம். 4 மைனஸ் 3 root 3 ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே என்ன வருதுன்னா 3 × 4 12 root 3 plus into minus minus 3 3s are 9 root 3 into root 3 3 minus into minus minus into plus minus 16 minus into minus plus 4 3s are 12 root 3 by கீழே வந்து a plus b into a minus b. a plus b into a minus b னா a squared. aக்கு பதில் இங்கே 4 squared, b squared 3 root 3 the whole squared. ஸோ அப்போ இங்கே என்ன வருதுன்னு பாருங்கள். root 3ல் இங்கே 12 root 3, இங்கே ஒரு 12 root 3 இருக்குது. ஸோ 24 root 3ன்னு எழுதுகிறேன். நம்பர்ஸ் பார்த்தோம்னா 9 × 3 27 மைனஸ் 16 பை 4 4s are 16 மைனஸ் 3a ஸ்கொயர் பண்ணோம்னா 9, root 3a ஸ்கொயர் பண்ணோம்னா 3. ஓகேவா? 24 root 3 மைனஸ் போத்த நம்பர்ஸ் ஆர் மைனஸ், ரெண்டுமே மைனஸாக இருந்தால் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் போட்டுட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா 43 பை 16 மைனஸ் 27. 16 மைனஸ் 27ஓட வேல்யூ வந்து மைனஸ் 11. ஸோ டினாமினேட்டில் மைனஸ் இருக்குனால மல்டிப்ளை பை மைனஸ், மைனஸை வந்து நியூமரேட்டில் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இது வந்து ப்ளஸ் ஆயிரும். 43 வந்து மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆயிரும். 24 root 3 வந்து மைனஸாக மாறிடும். டிவைட் பை 11 அப்படின்னு வந்துடும். இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னா வேல்யூ எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளை பண்ணுறது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக சிம்பிளை பண்ணணும். ரேஷனலைசிங் த டினாமினேட்டர் நம்ம ரேஷனலைஸ் பண்ணி எழுதணும். ஓகேவா? நான் fifth subdivision 5 cos squared 60 degree plus 4 secant squared 30 degree minus tan squared 45 degree whole divided by sin squared 30 degree plus cos squared 30 degree. ஸோ இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். 5 × cos 60, cos 60ஓட வேல்யூ வந்து root 3/2 the whole square plus 4 × secant 30, secant 30ஓட வேல்யூ வந்து 2 by root 3 the whole square இங்கே cos 60ஓட வேல்யூ 1/2மா நான் root 3/2ன்னு சொல்லிட்டேன். sin 60 தான் root 3/2. ஸோ cos 60 1/2 the whole square plus 4 × secant 30ஓட வேல்யூ 2 by root 3 the whole square minus tan 45ஓட வேல்யூ 1 the whole square whole divided by sin 30ஓட வேல்யூ 1/2 the whole square cos 30ஓட வேல்யூ root 3/2 the whole square. ஸோ இதை சிம்பிளை பண்ணலாம். இதை சிம்பிளை பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 5 × 1/2 the whole square என்ன வரும்? 1/4 plus 4 × 2 by root 3 the whole square. 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, root 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3 மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 தான் பை 1/2 ஸ்கொயர் பண்ணோம்னா 1/4 root 3/2 the whole square பண்ணோம்னா root 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3, 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. ஓகேவா? இப்போ 5 × 1/4 5/4 4 × 4/3 16/3 மைனஸ் 1 பை இங்கே டினாமினேட்டில் 4 எல்சிஎம் எடுத்துட்டோம்னா 1 + 3 4/4ன்னு வந்துடும். 4/4ஓட வேல்யூ வந்து 1. ஸோ நியூமரேட்டில் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 12,
ஸோ இங்கே வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 15, இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 64, இங்கே 12ஆலே மல்டிப்ளை பண்ணோம்னா 12/4/4. ஸோ அப்போ இங்கே என்ன வருதுன்னா 64 + 15 79 -12/12 ஹோல் டிவைட் பை 1. ஸோ அப்போ என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79 - 12 வந்து 67/12 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேவா? இதோட ப்ரீவியஸ் வீடியோவை போய் பார்த்தீங்க அப்படின்னா இதே ரோம்லெட்டில் இருக்கக்கூடிய 3 சம்ஸோட ஆன்சர்ஸ் இருக்கும். வேறு ஏதாவது சம்ஸ் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.